சூரத்துன் நாசிஆத் வசனம் 27 முதல் 33 வரை. நம் படைப்பில் நீங்கள் கடினமானவர்களா அல்லது வானமா? அதை அவனே கட்டமைத்தான். அவனே அதன் முகட்டை உயர்த்தி அதை சீராக்கினான். அதன் இரவை இருளால் மூடி அதன் பகலை ஒளியால் அவன் வெளிப்படுத்தினான். அதன் பின்னர் பூமியை அவன் விரித்தான். அதிலிருந்து அதன் நீரையும் அதன் மேய்ச்சல் பயிர்களையும் அவன் வெளிக்கொணர்ந்தான். மேலும் அதில் மலைகளை ஊன்றினான். உங்களுக்கும் உங்கள் கால்நடைகளுக்கும் பயன்பட வேண்டும் என்பதற்காக இவ்வாறு செய்தான். இங்கு உயர்ந்தோன் அல்லாஹ் படைப்புகள் மறைவுக்கு பின் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவதை ஏற்க மறுப்போருக்கு எதிரான ஆதாரத்தை முன்வைக்கின்றான். தொடக்கத்தில் படைத்தவன் அதன் பின்னர் திரும்ப படைப்பதை இவர்கள் மறுக்கிறார்கள். நீங்களா அல்லது வானமா? முதலாவது வசனத்தில் நம் படைப்பில் நீங்கள் கடினமானவர்களா அல்லது வானமா என அல்லாஹ் கேள்வி எழுப்புகின்றான். அதாவது, மனிதர்களே, வானமே உங்களை விட படைப்பில் மிகவும் கடினமானதாகும். மற்றொரு வசனத்தில் நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் படைப்பதானது மனிதர்களை படைப்பதை விட மிகவும் பெரியதாகும் என்று உயர்ந்தோன் அல்லாஹ் விவரிக்கின்றான். அடுத்த தொடர் அதை அவனே கட்டமைத்தான் என்று தெரிவிக்கின்றது. இதற்கு விளக்கமாகவே அடுத்த வசனம் அவனே அதன் முகட்டை உயர்த்தி அதை சீராக்கினான் என குறிப்பிடுகின்றது. அதாவது, அல்லாஹ் வானத்தை உயரமான கட்டமைப்பாகவும் அகன்ற வெளியாகவும் சமமான முனைகள் கொண்டதாகவும் இருள் படிந்த இரவின் விண்மீன்களால் அலங்கரிக்கப்பட்டதாகவும் ஆக்கினான். இருளால் இரவை மூடினான். அடுத்த வசனம் அதன் இரவை இருளால் மூடி அதன் பகலை ஒளியால் அவன் வெளிப்படுத்தினான் என்று தெரிவிக்கின்றது. அதாவது, அதன் இரவை இருளாகவும் இருண்டதாகவும் அதன் பகலை வெளிச்சமானதாகவும் ஒளி தரக்கூடியதாகவும் தெளிவானதாகவும் ஆக்கினான். இந்த வசனத்திற்கு இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொருள் கூறுகையில், அவன் இரவை இருளாக்கினான், பகலை வெளிச்சமாக்கினான் என்று குறிப்பிட்டார்கள். பூமியை விரித்தான். அடுத்த வசனம் அதன் பின்னர் பூமியை அவன் விரித்தான் என்று குறிப்பிடுகின்றது. இதை விவரிக்கும் வகையில் அடுத்த வசனம் அதிலிருந்து அதன் நீரையும் அதன் மேய்ச்சல் பயிர்களையும் அவன் வெளிக்கொணர்ந்தான் என்று குறிப்பிடுகின்றது. ஹமீம் அஸ்-சஜ்தா அத்தியாயத்தின் விரிவுரையில் வானம் படைக்கப்படுவதற்கு முன்பே பூமி படைக்கப்பட்டு விட்டது, இருப்பினும் வானம் படைக்கப்பட்ட பிறகே அது விரிக்கப்பட்டது என்னும் தகவல் ஏற்கனவே இடம்பெற்றுள்ளது. அதாவது, வானுக்கு முன்பே படைக்கப்பட்ட பூமிக்குள் நிழலாக இருந்த நீர், பயிர், தாவரம் முதலானவற்றை வான் படைக்கப்பட்ட பின் நிஜத்திற்கு கொண்டு வந்தான். இந்த வசனத்திற்கு இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய விளக்கமாவது, அல்லாஹ் பூமியை விரித்தான் என்றால் பூமியிலிருந்து தண்ணீரையும் தாவரங்களையும் வெளிக்கொணர்ந்தான். அதில் ஆறுகளை வெட்டினான். மலைகள், மணற்குவியல்கள், பாதைகள், குன்றுகள் ஆகியவற்றை அதில் ஏற்படுத்தினான் என்பது பொருளாகும். இதையே அதன் பின்னர் பூமியை அவன் விரித்தான் என்னும் மேற்கண்ட வசனம் குறிக்கின்றது. இதன் விளக்கம் முன்பே அங்கு இடம்பெற்றுள்ளது. அடுத்த வசனம் மேலும் அதில் மலைகளை ஊன்றினான் என்று சொல்கிறது. அதாவது, மலைகளை அவற்றுக்குரிய இடங்களில் உறுதியாகவும் பலமாகவும் அமைத்தான். அவன் ஞானம் மிக்கோனும் நன்கறிந்தோனும் ஆவான். தன் படைப்புகள் மீது பரிவுடையோனும் மிகுந்த கருணையாளனும் ஆவான். மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் பயன்பட. அடுத்த வசனம் உங்களுக்கும் உங்கள் கால்நடைகளுக்கும் பயன்பட வேண்டும் என்பதற்காக இவ்வாறு செய்தான் என்று தெரிவிக்கின்றது. அதாவது, அல்லாஹ் பூமியை விரிவாக்கினான், அதில் ஊட்கண்களை பொங்கச் செய்தான், அதன் தனிமங்களை வெளிக்கொணர்ந்தான், பூமியில் ஆறுகளை ஓடச் செய்தான், அதில் பயிர்களையும் மரங்களையும் முளைக்கச் செய்தான். பூமியில் வசிப்போருடன் பூமி குலுங்காமல் இருப்பதற்காகவும் தன் இடத்தில் அது அசையாமல் இருப்பதற்காகவும் அதில் மலைகளை நிறுவினான். இவை அனைத்தையும் அல்லாஹ் தன் படைப்புகளின் பயன்பாட்டுக்காகவும் அவர்கள் உண்பதற்கும் பயணிப்பதற்கும் தேவையான கால்நடைகளின் பயன்பாட்டுக்காகவும் வழங்கியுள்ளான். அவர்களுக்கு இவ்வுலகில் தேவை ஏற்படும் போதெல்லாம் காலம் உள்ளளவும் தவணை இருக்கும் அளவும் இவ்வாறு வழங்குவான்.